ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி திருநெல்வேலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற இதே அளவுகளோட இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் செஞ்சால் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி நல்லா காயட்டும். அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துருங்க. இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்றேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அதுதான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் வதங்கி வந்தோடனே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதோட தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இதை மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்தளவு கொதிச்சா பத்தாது, மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு கொதிக்கணும்னு. மீன் குழம்பு கொதிக்க கொதிக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வேகட்டும். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் இதோட சேர்த்துருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மீன் சட்டியில் குழம்பு கொதிக்கும்போது கரண்டியை இப்படி சென்டரில் போட்டு இப்படி கலக்கக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். இந்த ஓரங்களில் மட்டும் இதே மாதிரி கலக்கி எடுங்க. மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.